என்னங்க என்னங்க வேண்டாம் வேண்டாம் என் வாழ்வுக்கு ஆதாரமா இருந்து என் தெய்வத்தை தான் துடிக்க துடிக்க கொண்டுட்டீங்களே மிஞ்சி இருக்கிற இந்த பச்சை பிள்ளையாவது விட்டுடுங்க ஐயா. சரி, ஆனா ஒரு நிபந்தனை, நான் இங்க வந்ததையோ உன் புருஷனை கொன்னதையோ யாருக்கும் சொல்லக்கூடாது, போலீஸ்க்கு தகவல் கொடுக்க கூடாது. நீர் ஏதாவது செஞ்ச மகனும் உயிரோட இருக்க மாட்டான். இல்லையா இல்ல, சத்தியமா யாருகிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன். கடமையை செய்ய துணிஞ்ச உங்க அப்பாவை என் கண்ணெதிரே அந்த பாவை சுட்டு கொண்டுட்டு, சுட்டது யாருங்கிற விஷயத்தை வெளியே சொன்னா உன் பிள்ளையும் கொண்டுடுவேன்னு பயமுறுத்தி போயிட்டாண்டா. உன்னையாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை உங்ககிட்டயும் சொல்லாம தப்பு பண்ணிட்டீங்கம்மா, தப்பு பண்ணிட்டீங்க. உங்க வாழ்வை கெடுத்த பாவிய ரொம்ப நாளைக்கு வாழ விட்டுட்டீங்க. இப்போ ஒண்ணு மிஞ்சி போயிடல. அவன் யாருன்னு சொல்லுங்க. எந்த கூட்டத்தோட மோதணும்னு நீ துடிச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த கூட்டத்தோட தலைவன் தாப்பா. அவன் தான் யாருன்னு கேக்குறேம்மா. அவன் எங்க இருக்கா? அவன் பேர் என்னன்னு சொல்லுங்க. அவரை நான் பழிக்க போய் வாங்க விடப்படுறது இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். நீ 1000 தடவை கேட்டாலும் நான் சொல்லவே மாட்டேன். ஆபத்தை விட்டு வாங்காது. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபடாது. இதோ உன்னையே நம்பிக்கிட்டு இருக்க தாவப்பா. நானாவது கல்யாணம் ஆன பிறகு இந்த கோலத்துல நிக்கிறேன். ஆனா கல்யாணம் ஆகாத இவளை என் கோலத்துல நிறுத்திடாதப்பா, என் கோலத்துல நிறுத்திடாது. ஞாபகம் மூட்டை பாருங்க. பங்காரு மேல பாஜா. எந்த பங்காரு? இந்த காலேஜ்ல எல்லாரும் நல்லா வாங்கி கேட்ட தண்ணு தண்ணு விட்டு நிற்பான். அவன் ஒரு குடிகார பையன். அவன் கிரான கர்னல் இல்ல, கர்னல் இந்த பகல் குடிகாரன் சல்பேட்டாக்குறாங்க. அவன் பின்னாலேயே டாவு காட்டி நிற்பான். அப்ப இந்த கர்னல் பையலும் அவனும் எங்கேயோ குடிச்சிருக்கணும் இல்ல. இப்ப நான் ஏதாவது சுடணுமே, துப்பாக்கி வீணா கையில வச்சிருக்கேன். இந்த சுடுற புத்தி உங்க பரம்பரையை விட்டே போகாது பத்தியா? இல்ல சுற்றணும் ஏதாவது. இப்போ எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? நான் இல்ல, அதனாலதான் ரொம்ப பயப்படுறேன். ஆமா. யார் அது? நீ முதல்ல தேடு. ஷூட் பண்ண வெட்டாடு பாரு. கர்னல் கிட்ட ஓடுறேன். புலி புடவை கட்டின்னு இருக்குது.
இது இப்பிடா இப்பி அது நெய் இப்பி எங்க அந்த பிரி இங்க போய் புலி போர்வையை போட்டு படுத்துருக்குது. கண்டாடிய புலி பயத்துல வாயில குட்டி போட்டது. குட்டியா இருந்தாலும் புலி புலிதான். வா தேடல கமான். ஏங்கிட்டியா வங்கே வா. வாலு வாலு ஒண்ணு புலி நீமா கூடாது பங்காரு போட்டாவ இந்த புலியை நம்ம சாவடிக்கிறதுக்கு உதவியா இருந்தவங்க எல்லாம் கூப்பிடுவோம். இஸ்மேல் தலையா வா வா வா. எப்படி வா சீக்கிரம் வாழ பங்காரு. இந்த பையனை பார்த்தா நம்ம பொண்ணு சாயல் இல்ல பாவம். அது யார் பெற்ற பொண்ணும். இதுக்குதான் 2 பேரும் ஓவரா குடிக்க கூடாது இருந்தது. ஒருத்தராவது சரியா இருக்கணும்னா கரெக்ட். நீ போட்டா கேடு. அவன் வச்ச புலியை சுட்டு பேப்பர்ல போடுறான். நம்ம நெஜா புலியை சுட்டு எடுத்திருக்கோம். எல்லா பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தா சினிமாவில நம்மள புக் பண்ணுவாங்க. நீ மட்டும் என்னடா நம்ம புலி நீங்க சாவல சாவல ரெடி ஸ்டார்ட். ஐயோ புலி உடாதே உடாதே உடாதே. அனிதா, நீ உயிர் இருக்கிறது அந்த ராமு தெரிஞ்சுக்கிட்டதுனால தன்னை குற்றவாளி ஆக்க முடியாதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் துணிஞ்சு நம்ம கூட்டத்தையே தாக்கியிருக்கான். ஏன் சொல்ல கேட்காம நீ எதுக்காக வெளியே போனேன்? தகுந்த காரணம் தேவை. மன்னிச்சிடுங்க அங்கிள். நான் மணியை பார்க்கத்தான் போனேன். ஓ வாட் a fool I am. நாட்டு விஷயம் நம்மளுக்கு நோட்டு விஷயம் கேட்கிற நாட்டு விஷயம் இல்ல. அதுவா ராத்திரி எல்லாம் படாத பாடுபட்டு தயார் பண்ணிட்டான். என்னது நான் கள்ள நோட்டை பத்தி கேட்கிறேன். நாற்பது பக்கம் அந்த நோட்டை தயார் பண்ற எல்லாம் இந்த நோட்ல தாங்க அடங்கி இருக்குது. பாதாம் பருப்பு 10 வீசை, பிஸ்தா பருப்பு 12 வீசை, அக்ரோட் பருப்பு 6 வீசை. 6 வீசையா? அது என்ன பருப்பு? அக்ரோட் பருப்பு முக்கியமான பருப்புங்க. 6க்கு பக்கத்துல ஒண்ணு பூந்து கவனிங்க. 16 வீசை. 16 வீசை விட்டுட்டு படிக்கிறாருங்க. முந்திரி பருப்பு 30 வீசை. என்ன மேன் நோட்டு தயார் பண்றதுக்கு தேவையானது சொல்லுன்னா உடம்பு தயார் பண்றதுக்கு தேவையானது சொல்லிருக்கிறேன். உடம்ப தயார் பண்ணதுக்கு அப்புறம் தான் நோட்டையே தயார் பண்ண முடியுங்க. ஐயா திடீர்னு போலீஸ்ல மாட்டிட்டோம். லாக்கப்ல தள்ளி முட்டி முட்டி கட்டி ரிவிட்ட கட்டிட்டு வரேன். தாங்கிறதுக்கு பலவானா? எங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? இந்த பருப்புகள் எல்லாம் நல்லா பொடி செஞ்சு முடிஞ்சா அரைச்சி சினிமா கொட்டாவே இல்லாத ஊரா பார்த்து அங்க மேயற ஒழுங்கான சீம பசும்பால்ல 3 மாசம் கலந்து குடிச்சோம்னா நல்ல பலம் ஏற்படும். ஏன் இந்த ஊர்ல இருக்கிற பசும்பால்ல கலந்து குடிச்சா பலம் வராதா? இந்த ஊர் பசுவெல்லாம் வைக்கோல சாப்பிடுது. ஏன் சர்டிபிகேட், அதாவது அடல்ட் ஒன்லி. சினிமா போஸ்டர்களா பார்த்து தின்னுட்டு ஆடி ஆடி பால் கறக்குது. அதுவும் கொஞ்சம் கறக்குது. அந்த பாலை நம்ம குடிச்சோம்னா ஒரே செக்ஸியான நினைப்புகள். பலம் வர்றதுக்கு பதிலா பலகீனம் தான்.
உனக்கு நோட் அடிக்க தெரியுமா தெரியாது? ஐயோ, அவசரப்பட்டு குதிரையை தட்டி விட்டுட்டாருங்க. சத்தியமா எனக்கு நோட் அடிக்க தெரியாது. இதெல்லாம் எக்ஸ்பர்ட் என் குருநாதர். அவர் அடிப்பார், நான் புழக்கத்துல விடுவேன். கௌரவத்துக்கு ஆசைப்பட்டு அடிப்பேன்னு சொல்லிட்டேன். நோட்ல ஆல்ரைட். குருநாதர் எங்க இருக்கிறாரு? தற்சமயம் அமெரிக்காவில ஹானோலூலுல இருக்கிறாருங்க. அங்க ஒரு கோஷ்டி இருக்குது. அவங்களுக்கு எப்படி அடிக்கிறதுன்னு கத்து கொடுக்க போயிருக்காரு நோட்டை. அது மட்டும் இல்லாம நோட் அடிக்கிற புது மிஷின் எல்லாம் வாங்க போறாரு. நீங்க பர்மிஷன் கொடுத்தா மிஷினோட அவரை நான் இங்க இறக்கிறேன். ஆல்ரைட். நேரத்தை வேஸ்ட் பண்ணாம உடனே வர இங்க வர சொல்லு. பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஓகே, டபுள் ஓகே சார். அசோக், என்ன தொட்டா? உங்க வாத்தியார் பேர் என்ன? நிரோத்குமார். நிரோத்குமார்? ஆமா, நிரோத கண்டுபிடிச்சதே அவங்க அப்பா தானே. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் அடங்கிருக்கு. என்னையா முக்கியமான விஷயம்? முக்கியமான விஷயம் அப்படி என்னையா விஷயம்? என்ன உனக்கு அவ்வளவு சலிப்பு? வேண்டாம் விடு. சொல்லு சொல்லு. நிரோத அவங்க அப்பா இருக்காரு.